என்னங்க இது ஒரு குடும்பத்துல கணவனை பெண்டாட்டி பிடிச்சு கீழே தள்ளி அவரோட மண்டையே வீங்கி போச்சுனா நம்ப முடிகிறதா? ஆமாங்க, இன்னைக்கு அழகே அழகு சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே பரபரப்பான பல அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி முழுசா இந்த வீடியோல நாம விலாவாரியா பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை தவிர்க்காம முழுசா கேளுங்க. அப்போதான் கதை எவ்வளவு விறுவிறுப்பா உணர்ச்சிபூர்வமா போகுதுன்னு உங்களுக்கு முழுசா புரியும். இந்த ஆணாதிக்க குடும்பத்துல 2 பெண்கள் எப்படி தங்களோட சுயமரியாதையை காப்பாத்திக்க போராடுறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு பெரிய ஆத்திரம் வருது. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நேற்றைய எபிசோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, சுரேஷ் மற்றும் மதி 2 பேரும் ஒரு அறையில இருக்காங்க. அப்போ சுரேஷ் அவனோட மனைவியான மதி கிட்ட ரொம்பவே அத்துமீறி நடக்க முயற்சி செய்றான். மதிக்கு அவன் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ மனசுக்குள்ள ஒரு பெரிய பயமும் அதே நேரத்துல ஒரு பெரிய கோபமும் வெடிக்குது. ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லாதப்போ அவளோட கணவனா இருந்தாலும் அவளை தொடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறத மதி ரொம்ப ஆழமா நம்புற ஒரு தைரியமான பொண்ணு. அதனால சுரேஷ் அவளை நெருங்க அவ ரொம்பவே விலகி போறா. அவ முகத்துல ஒரு பெரிய அருவருப்பு தெரியுது. ஆனா சுரேஷ் அதையெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவளை ரொம்ப கட்டாயப்படுத்துறான். அவளோட கைகளை பிடிச்சு இழுக்க முயற்சி செய்றான். இதுக்கு மேல இவனை விட்டா சரிப்பட்டு வராது. இதுக்கு மேல இந்த அநியாயத்தை பொறுத்துக்க முடியாதுன்னு நினைச்ச மதி அவளோட முழு பலத்தையும் திரட்டி ஆக்ரோஷமா சுரேஷை பிடிச்சு வேகமா கீழே தள்ளி விடுறா. அவ தள்ளி விட்ட வேகத்துல சுரேஷ் சற்றும் எதிர்பார்க்காத அந்த நேரத்துல நிலை தடுமாறி மல்லாக்க கீழே விழுறான். அவனோட தலை அங்க இருந்த ஒரு பெரிய மரக்கட்டில் மேல ரொம்ப பலமா இடிக்குது. இடிச்ச வேகத்துல அவனுக்கு மண்டை பயங்கரமா வீங்கிடுது. வலியால அம்மா அப்படின்னு ரொம்ப சத்தமா அலறி துடிச்சு கத்துறான். அந்த சத்தம் அந்த வீடு முழுக்க ரொம்ப பயங்கரமா எதிரொலிக்குது. இந்த அலறல் சத்தம் கேட்டு வெளியில ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த குடும்பத்தோட பெரியவரான சுரேஷோட அப்பா பதறிப்போய் எழுந்து வராரு. அவர் எப்பவுமே ரொம்ப கண்டிப்பான ஆளு. பெண்கள்னா அடங்கித்தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கொடூரமான ஆணாதிக்கவாதி. அவர் கூடவே சுரேஷோட அம்மாவும் ஓடி வராங்க. கதவை ரொம்ப வேகமா தட்டுறாங்க. டேய் சுரேஷ், என்னடா ஆச்சு? கதவை திறடா. ஏன்டா இப்படி கத்துன அப்படின்னு பதற்றமா வெளியில இருந்து சத்தம் போடுறாங்க. உள்ளே மதி ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறா. அவ கை கால் எல்லாம் நடுங்குது. ஆனாலும் தான் செஞ்சது சரிதான் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவ கண்ணுல தெரியுது. மெதுவா நடந்து போய் தயங்கிட்டே கதவை திறக்குறா. கதவை திறந்ததும் உள்ளே பார்த்தா சுரேஷ் தரையில உட்கார்ந்துகிட்டு தலையை பிடிச்சுக்கிட்டு வலியால முனங்கிட்டு இருக்கான். அவனோட மண்டை முட்டை மாதிரி வீங்கி இருக்கு. இதை பார்த்ததும் அந்த குடும்பத்தோட தலைவருக்கு கோபம் தலைக்கு ஏறுது. கண்கள் எல்லாம் சிவந்து போகுது. என்னடி பண்ண என் பையனை? ஏன் அவன் இப்படி கீழே விழுந்து கிடக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மதியை பார்த்து ரொம்ப கோபமா கத்துறாரு. மதி இந்த இடத்துலயும் பயப்படாம தலையை குனியாம நேருக்கு நேரா அவர் கண்ணை பார்த்து நடந்த உண்மையை அப்படியே சொல்றா. அவர் என்னை கட்டாயப்படுத்தினாரு, எனக்கு பிடிக்கல, என் இஷ்டம் இல்லாம என்னை தொட வந்தாரு, அதனால நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா அவளோட தரப்பு நியாயத்தை சத்தமா சொல்றா. இதை கேட்ட உடனே அந்த அப்பாவுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. ஒரு பொண்டாட்டி புருஷனை பிடிச்சு தள்ளி விடுவியா? அவனுக்கு உன் மேல உரிமை இல்லையா? அவன் உன்னை தொடாம வேற யாரை தொடுவான்? நீ அடங்கித்தான் போகணும் அப்படின்னு ரொம்ப கேவலமான ஆணாதிக்க சிந்தனையோட அவர் பேசுறாரு. ஆனா மதி தன்னோட நிலையில இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கல. ஒரு பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாதப்போ தொடுறதுக்கு இந்த உலகத்துல யாருக்கும் உரிமை இல்லைன்னு அவ உறுதியா நிக்கிறா. சுரேஷோட அம்மா பதற்றத்துல உடனே ஆஸ்பத்திரிக்கு போலாமா? தலையில அடிபட்டுருக்கே, ரத்தம் கட்டுச்சானா என்ன பண்றது அப்படின்னு அழுகுறாங்க. ஆனா சுரேஷ் அவமானத்துல
கூனி குறுகி போய் நிக்கிறான். பொண்டாட்டி அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு வந்தான்னு வெளிய தெரிஞ்சா அசிங்கம், அதனால வேண்டாம் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த அப்பா அவனோட ஈகோ பாதிக்கப்பட்டு, இனிமேல் நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்க கூடாது, உனக்கு இதுதான் தண்டனை, தனித்தனி ரூம்ல தான் தூங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கட்டளையை போடுறாரு. மதி மனசுக்குள்ள ஒரு பக்கம் வலி இருந்தாலும் அவ செஞ்சது சரி அப்படிங்கிற ஒரு நிம்மதி அவ முகத்துல தெரியுது. அவ அமைதியா அந்த இடத்தை விட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில விடியுது. சமையலறையில அழகு மலர் ரொம்பவே சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ எப்பவுமே அநியாயத்தை தட்டி கேக்குற ரொம்ப தைரியமான பொண்ணு. அதனால அவ முகத்துல எப்பவும் ஒரு தெளிவும் கம்பீரமும் இருக்கும். அவ சுடச்சுட காப்பி போட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்துல மதி ரொம்பவே சோர்வான முகத்தோட சமையலறைக்கு மெதுவா நடந்து வரா. நேத்து ராத்திரி நடந்த அந்த கலவரம், அந்த சண்டை அவளை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அவ தூங்காம அவ கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கி போயிருக்கு. அவளை பார்த்ததும் மலருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அவ படுற வேதனையை மலர் அவளோட கண்கள் மூலமாவே புரிஞ்சுக்கிறா. உடனே தான் போட்டு வச்சிருந்த அந்த சூடான காபியை மதி கிட்ட ரொம்ப அன்பா கொடுக்குறா. இந்த காபி ரொம்பவே விசேஷமானது. இது உங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கும், உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் குறைக்கும் அப்படின்னு மலர் ஆறுதலா சொல்றா. மதி அந்த காபியை வாங்கி முதல் வாய் குடிச்சதும் அவளுக்குள்ள இருந்த அந்த கவலையும் வலியும் கொஞ்சம் குறையுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. 2 பெண்களும் அந்த சமையலறையில தங்களோட கஷ்டங்களை வார்த்தைகள் இல்லாம பார்வையாலேயே பகிர்ந்துக்கிற ஒரு அழகான அமைதியான உணர்ச்சிபூர்வமான தருணம் அங்கே நடக்குது. அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பாசம் ரொம்ப ஆழமா புரியுது. அடுத்த காட்சியில மலரோட கணவன் காய்கறி பைய தூக்கிக்கிட்டு ரொம்ப சோர்வா வீட்டுக்குள்ள நுழையுறான். வெளியில வெயில் ரொம்ப கொளுத்துது. அவனுக்கு பயங்கரமா வியர்த்து ஊத்துது. நேராக வந்து ஹால்ல உட்கார்ந்துட்டு, அப்பாடா என்ன வெயில், இது உடம்பை கருக்கிடும் போல இருக்கே அப்படின்னு சத்தமா புலம்புறான். அங்கேயே அவனோட அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மலர் அந்த ஹால்ல வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. மலரோட கணவன் அவளை பார்த்து, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, உடனே போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா அப்படின்னு ரொம்ப அதிகாரமா புருஷன் அப்படிங்கிற மமதையில கேக்குறான். ஆனா மலர் கொஞ்சமும் அசைஞ்சு கொடுக்கல. அவளுக்குள்ள நேத்து நடந்த ஒரு சண்டையோட கோபம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க நேத்து ராத்திரி என்ன சொன்னீங்க? உங்களுக்கு உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், என்னை கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு தானே என் முகத்துக்கு நேரா சொன்னீங்க. உங்களுக்கு நான் சமைக்கிற சாப்பாடு கூட பிடிக்காதுன்னு சொன்னீங்கள. அதனால உங்க அம்மா கிட்டையே தண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பணிவிடை செய்ய உங்க அம்மா இருக்காங்க, நான் உங்களுக்கு தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நெத்தியடியா ஒரு பதிலை முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றா. இதை கேட்டதும் அவனோட முகம் அப்படியே அவமானத்துல சுருங்கி போயிடுது. அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மருமகள் இப்படி பேசுறதை பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியாம வாயடைத்து போய் நிக்கிறாங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு மூச்சு முட்டுது, ஏசி போடலாமே அப்படின்னு பையன் கெஞ்சுற மாதிரி கேக்குறான். ஆனா அந்த வீட்ல இருக்கிற கஞ்சத்தனமான அப்பா, கரண்ட் பில் ரொம்ப அதிகமா வரும், அதெல்லாம் ஏசி போடக்கூடாது, ஃபேன் காத்துலையே உட்காரு அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா இவு இரக்கமே இல்லாம சொல்லிடுறாரு. மலர் அவளோட கணவனை பார்த்து கொஞ்சம் கூட இரக்கப்படாம தன்னோட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுகிட்டே அவமானப்படுத்துறா. இந்த நேரத்துல தான் கதையில ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. மலரோட போனுக்கு ரேவதி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. மலர் வேலையை விட்டுட்டு போனை எடுத்து பேசுறா. மலரோட கணவன், அவ என்ன பேசுறா, யார்கிட்ட பேசுறா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சந்தேகத்தோட ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். போன்ல பேசுற ரேவதி ரொம்ப பதற்றமான குரல்ல, நேத்து ராத்திரி சுரேஷுக்கும் மதிக்கும் நடந்த அந்த பெரிய சண்டையை பத்தி அப்படியே ஒன்னு விடாம புட்டு புட்டு வைக்கிறா. சுரேஷ் மதியை அவளோட இஷ்டம் இல்லாம கட்டாயப்படுத்துனதும் மதி கோபத்துல அவனை பிடிச்சு தள்ளி விட்டதும் அவனோட மண்டை வீங்கி கட்டில்ல இடிச்சு ரத்தம் கட்டுனதும் இப்போ அந்த பெரியவர் அவங்க 2 பேரும் தனித்தனி அறையில தூங்கணும்னு கட்டளை போட்டதும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப விலாவாரியா ரேவதி மூச்சு விடாம சொல்றா. இதை கேட்க கேட்க மலரோட முகத்துல
அதிர்ச்சி அதிகமாகுது. அவளோட கண்கள் கோபத்துல பயங்கரமா சிவக்குது. ஒரு பொண்ணுகிட்ட அவளுக்கு இஷ்டம் இல்லாம எப்படி ஒரு ஆம்பளை அத்துமீறலாம் அப்படிங்கிற ஆத்திரம் அவ மனசுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. போனை வேகமா கட் பண்ணிட்டு அப்படியே திரும்பி தன்னோட கணவனை ரொம்ப ஆக்ரோஷமா பாக்குறா. அவளோட கணவன் அவ பார்வை மாறுனதை பார்த்து திருதிருன்னு முழிக்கிறான். என்ன ஆச்சு, யாரு போன் பண்ணா, ஏன் என்னை இப்படி முறைச்சு பாக்குற அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே நடுங்குற குரல்ல கேக்குறான். மலர் அவனை பார்த்து ரொம்ப கூர்மையான பார்வையோட நடந்த எல்லா விஷயத்தையும் சத்தமா சொல்றா. உன்னோட தம்பி சுரேஷ் எப்படி ஒரு மிருகம் மாதிரி அசிங்கமா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கடைசியா ஒரு பெரிய வார்த்தையை ரொம்ப அழுத்தமா விடுறா. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா அவளோட கணவனா இருந்தாலும் சரி, அவ கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் சரி, அவளை கட்டாயப்படுத்த எந்த உரிமையும் கிடையாது. அப்படி மீறி மிருகத்தனமா தொட்டா அவளோட கைகள் சும்மா இருக்காது. மதி பாவம், நல்ல பொண்ணு, அதனால தள்ளி விட்டதுல சுரேஷுக்கு வெறும் மண்டை தான் வீங்கி இருக்கு. ஆனா இதே தப்பை வேற எந்த ஆம்பளையாவது என் கிட்டையோ இல்ல நான் இருக்குற இடத்துலயோ செஞ்சா அவன் உசுரோடவே இருக்க மாட்டான். அவன் கையை வெட்டி வீசிடுவேன் அப்படின்னு தன்னோட கணவனை பார்த்து ஒரு நேரடியான பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்குறா. அவ சொல்ற தொனியையும் அவ கண்ணுல இருக்கிற நெருப்பையும் பார்த்து அவனோட கணவனுக்கு அப்படியே பயத்துல உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. பெண்கள் எப்பவுமே அமைதியா இருப்பாங்க, கணவன் என்ன செஞ்சாலும் அடிமையா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. அவங்க கோபப்பட்டா இந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிறத மலர் ரொம்ப ஆழமா சுருக்குன்னு புரிய வைக்கிறா. இதோட இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பா ஒரு பெரிய சஸ்பென்ஸோட முடிவுக்கு வருது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ நம்ம எல்லார் மனசுலையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த குடும்பத்தோட தலைவரான அந்த கண்டிப்பான அப்பா மதியை வீட்டை விட்டு வெளியில துரத்த முயற்சி செய்வாரா? அப்படி அவர் அவளை அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்ப முயற்சி செஞ்சா நம்ம தைரியமான மலர் மதிக்கு ஆதரவா முன்னாடி நின்னு அந்த ஒட்டுமொத்த ஆணாதிக்க குடும்பத்தையும் எதிர்த்து ஒரு பெரிய யுத்தத்தை தொடங்குவாளா? தன்னோட தம்பிக்கு நடந்த அவமானத்தை வச்சு மலரோட கணவன் மலர் கிட்ட சண்டைக்கு வருவானா? சுரேஷ் அவனுக்கு நடந்த இந்த பெரிய அவமானத்தை தாங்கிக்க முடியாம தன்னோட ஆண் திமிரை காட்ட மதிக்கு ஏதாவதொரு பெரிய கெடுதலை செய்ய ரகசியமா திட்டம் போடுவானா? அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு எபிசோட்ல நாம ரொம்ப பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கதை இப்போ ரொம்பவே உணர்ச்சிபூர்வமான ஒரு போராட்டமான கட்டத்தை எட்டி இருக்கு. பெண்கள் தங்களோட உரிமையை எப்படி மீட்டெடுக்க போறாங்கன்னு நினைக்கிறப்போவே அடுத்த எபிசோட் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்களுக்கு என்னங்க தோணுது? மதி செஞ்சது சரிதான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மலர் சொல்ற மாதிரி மதி இன்னும் பலமா திருப்பி அடிச்சிருக்கணும்னு தோணுதா? மலர் இனிமேல் இந்த குடும்பத்துல என்னென்ன பெரிய புயலை கிளப்ப போறா அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்புகளை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான உணர்ச்சிபூர்வமான சீரியல் கதைகளை தெரிஞ்சுக்க நம்மளோட இணைஞ்சிருங்க. நாளைக்கு நடக்க போற அந்த பெரிய பூகம்பத்தை பத்தி பேச நான் ரொம்ப